ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். விதிகள் இருக்கக்கூடாது, இருந்தா மீறப்படும். மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. போயிட்டு இருக்கேன். கேமரா இப்படி முன்னாடி வாங்க, இப்படி இப்படி பண்ணுவேன். என்ன பண்றீங்க? பிச் பண்றோம். இருடா இங்க பண்ணோம். 2 ஓவருக்கு 12 பால், 4 பால் போட்டீங்க. அப்ப மீச்சி 8 பால் இருக்குல்ல. We are the rockers, we getting down tonight, we do the markers. On your face so right, we are the winners. Cause we play so right, you guys are nothing but shit back around the bar. You can never catch it if you talk. Guys is hitting for the sex with the rockers. ஹாய், வெல்கம் பேக் டு ஆஃப்ரின் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பஹ்ரைன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கோம். எதுக்காக ஸ்ட்ரீட்ல இருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அது பேசுனீங்களா? வெல்கம் சொன்னீங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்றேன். சோ வெல்கம் பண்ணிடலாம். ஹாபிபி, வெல்கம் டு பஹ்ரைன். Maria Titan night போட்டு வரியா. எப்போ ஒவ்வொரு லொகேஷன் போயிட்டே இருப்போம். லாஸ்ட் வீடியோ கூட ஒவ்வொரு லொகேஷன்ல இருந்தா, இன்னைக்கு வந்து எந்த லொகேஷனும் போன, ஜஸ்ட் வீட்டுக்குள்ளேயே ஜாலியா ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட வந்துட்டோம். என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காம பாருங்க. வீட்டுல இப்போதைக்கு இதுதான் அவைலபிளா இருந்துச்சு. எக்ஸாம் பேடு, டென்னிஸ் பால். லொகேஷன் நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். கிரிக்கெட்னு தெரியும், ரொம்ப பெருசாலாம் சொல்லக்கூடாது, குட்டியா சொல்லணும். ஆனா எனக்கு புரிஞ்சிடணும். சரிங்க. ஸ்ட்ரீட் கிரிக்கெட்னா என்ன தெரியுமா? லாங் அடிச்சா அவுட். ஓகே, 6 ஓகே, 6 அடிச்சா அவுட். ஏன்னா 6 அடிச்சா பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அரே நான் 6 அடிக்க போறது இல்ல. சொல்ல அடுத்து சொக்க வைக்க போறது இல்ல. அடுத்து சொல்ல. சொக்குன்னு என்ன கேளு. எனக்கு சொக்குன்னு என்ன? கிரிக்கெட்னா தெரியும் சொல்ல. கிரிக்கெட் பத்தி தெரியும் சொல்ல. கிரிக்கெட் அது பேர் மட்டும் தெரியும் அவ்வளவுதான். சரி, 6 அடிக்க கூடாது. பின்ன 1 கேட்ச் அவுட். அது 1 ஹேண்ட் தான். இதெல்லாம் எனக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் இல்லப்பா. விதிகள் இருக்கக்கூடாது, இருந்தா மீறப்படும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விதிகள் இல்லை சொல்லு. அது ஃபாஸ்ட் இல்ல சாரே சொல்லிட்டாரு, அதனால தேவையில்லை. சரிங்களா? எங்க நிக்க போறோம் தம்பி? பால் ரெடி. இது பேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன பேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பேட் தான். அது குச்சில 3 ஸ்டெம்ப். அதுக்கு அழகான பேர் ஸ்டெம்ப் வச்சிருக்காங்க. சரிங்களா? சாரி, இந்த மாதிரிலாம் பேச கண்டுக்காதீங்க. மன்னிச்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எடுத்துட்டு போனா நீதான் அடி வாங்கணும், பிரச்சனை இல்லையா? அடி விட கூடாது. இது ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு சம்பவத்தினாலதான் இந்த ஒரு உள்ளே கைய ஒடித்து இப்ப கட்டு போட்டு எங்க கூட பூ கேமரா பண்ணிட்டு தான் இருக்காரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சொல்லிட்டாச்சு எடுத்துட்டு வாங்க. நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க. ஸ்டெம்பு கொண்டு வந்தேன். ரோடு வந்து சின்னதாயிருச்சு. ஸ்டெம்பு கொண்டு வந்தனால ஆல்ரெடி 2 சைடு பார்க்கிங் போர்டு ஃபுல்லா கார் நிக்குது. அதனால ரோடு சின்ன, எந்த காருக்கும் நம்ம எந்த பாதிப்பும் கொடுத்துட கூடாது. சின்னதுனால நம்ம வந்து ரூல்ஸ் வந்து மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்ட ரூல்ஸ் இல்ல. இப்போ வந்து ரூல்ஸ் நம்ம மாத்துறோம். கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லு. முடியல. இங்கிருந்து 6-4 அடிக்க கூடாது. லாங் அடிச்சா அவுட். சரி, ஓகே. 2 ரன்ஸ் தான் பக்கத்துல தான் அடிக்கணும். லாங் அடிக்க கூடாது. நம்ம 1 pitch 1 hand கேட்ச் அவுட்டா? அவுட். 2 balls விட்டா அது அவுட். ஓகே, இதுதான் ரூல்ஸ். ஒரு ஆளுக்கு 2 overs. அது நீங்க எவ்வளவு ரன் அடிக்கிறீங்களோ அது யார் ஜெயிக்கிறாங்களோ அது பாத்துக்கணும். சரி, இது யார் ஃபர்ஸ்ட் பால்? நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பூஸ்ட் விளம்பரம்ல வரும் தெரியுமா? அவர் வந்து இப்படி எல்லாம் இப்படி பண்ணி விராட் கோலி வந்து பவுலிங் போடுவாரு. அந்த சின்ன பேட் விளம்பரத்துல எந்த விராட் கோலி வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? பூஸ்ட் விராட் கோலி வந்து பவுலிங் போடுவாங்க. நான் பாத்துர்க்கேன். நான் விராட் கோலி சச்சின். ஏன் இப்படி வளர்ற? சச்சின் வந்து நான் பாத்துர்க்கேன். விராட் கோலி வந்து பாத்துர்க்கேன். விராட் கோலி தான் வச்சிருக்கோம். பூஸ்ட் இஸ் a hot energy. எழுது பூஸ்ட் இஸ் எனர்ஜி. என்ன எனர்ஜி? பூஸ்ட் இஸ் a hot energy னு சொல்லுவாங்க. hot energy-யா? hot energy-யா? டாஸ் போடு. யார் பேட்டிங்னு காமிச்சிருக்கா? இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம பண்ற மாதிரி தான் ஸ்ட்ரீட்ல குனிடா. இது யாருக்குன்னு அவன் சொல்லணும். சரிங்களா? இது எப்படி எதுன்னு சொல்லு. இப்படி கட்டிட்டு உங்களுக்கு காட்டணும். இது வேணா யாருக்கு உங்க பேர் சொல்லணும். இது நீங்கன்னா இது நீங்க. யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் தான் இதா அர்த்தம். சரிங்களா? பார்க்க கூடாது. ஓகே, யாருக்கு? இது எனக்கு. இது ஓகே. ஏதோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங் நீங்க. சாகுத்ரி மரியா. தேர்ட் பேட்டிங்னால நீங்க வந்து பவுலிங், செகண்ட் பேட்டிங்னால ஃபீல்டிங். நான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னா பவுலிங். ஏங்க இங்க பாருங்க, ஒரு ஆளுக்கு 2 ஓவர் தான். சரிங்களா? இவன ஃபர்ஸ்ட் பால் 2 ஓவர்னா எத்தனை பால்? 12 பால். ஒரு பால் தான் இருக்கு. முடியல. அவாய்ட் பண்ணிருங்க. ஏங்க இருங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சு அத போட்டு ஸ்டார்டிங்லயே அளப்பற ஆரம்பிச்சாச்சு.
இல்ல இங்க வா. என்ன பண்ற? அது எந்த அடி பிரதேசம் பண்ணிட்டு இருக்கான். ஆனதா பவுலிங்க்கு கோட் வச்சிட்டு இருக்கேன். இந்த பாக்கி ரேம்பாக்கா போயிட்டு இருக்கேன். சரியா? ஏங்க கிரிக்கெட் விளையாடுறது இல்ல என்ன வந்தீங்க? கேமரா இப்படி முன்னாடி வாங்க. இப்படி பண்ணுவேன். எப்படியோ நான் வந்து சச்சின் ஃபேன் தான். நாங்களே தோனி ஃபேனுங்க. தோனி என்ன பண்றீங்க? யார் இருக்காங்க? டேய் புடிக்க கூட நீ பேட்ல தான அடிக்கிறேன்னு சொல்றேன். அது கையில கேட்ச் பிடிக்கற. பின்ன இவ்வளவு தூக்கி அடிச்சு யார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்க போனாலும் அடிக்கணும். மேல நின்னு போறீங்களா? நீ அந்த கண்ணாடி கழட்டிட்டு போ. பின்னாடி போய் கீப்பிங் பண்ணிட்டு இரு. ஓகே? இப்படி பண்ணுமா? பண்ணிட்டு புடிங்க. போடா. எப்படி நீ அவுட் தானே? நீ 4 அடிச்சு அப்படி குறுன்னு உருண்டு போயிடுச்சு. எப்படியே பண்றீங்க டேய். 0 இங்க அடிச்சா அவுட் தானே? இங்க ஸ்டெம்ப் வேணா அங்க தூக்கி வைப்பாங்க. இல்ல இங்க அவன் அடிச்சா அவுட் தானே? அதுக்கு தான் வச்சேன். ஸ்டெம்ப் கரெக்ட்டா வைங்க. இது பேர் ஸ்டெம்பா? ஆமா. ஏன்னா இது பாக்கும்போதெல்லாம் எனக்கு ஒருத்தர் ஞாபகம் அது எனக்கு மறக்கவே முடியாது கேமரா. சரி வாங்க. நீங்க எனக்கு ஸ்டெம்ப் பண்ணிட்டு பின்னாடி போங்க. நிக்கிறதுல அதுக்கப்புறம் என்னடா? டேய் ரன்னோடு என்ன சும்மா நின்று இருக்க? கேட்ச் புடிங்க. 1 கேட்ச்ங்க. கேட்ச் அங்க போய் யாரா பிடிப்பா? 2 3 2 3 எப்படி? நீங்க அடிச்சியா? நான் அங்க போச்சா? நான் கேட்ச் புடிச்சானா? 3 ஓகே. நாம தீர்மானம் நல்ல ஏமாத்தணும். எங்கடா போடுற? LBW அவுட் வெளிக்காம். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல LBW. ஐபிஎல்க்கு உங்களுக்கு ஐபிஎல் நினைச்சு கிரிக்கெட்ல இருக்கு. கிரிக்கெட்ல கிடையாது. இருக்கு. இதுல ரூல்ஸ் இல்ல. சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? யாரு ஜெயிக்கணும்? அவுட். அடுத்து ஸ்ட்ரீட் பாப்போம். அவுட். எங்கடா போடுற? வைடா. இங்க பட்டுச்சு. பட் போயிடு. ஐ அவுட். நான் பால் போட மாட்டேன். நான் பால் போட மாட்டேன். டேய் பின்னாடி பட்டுச்சு போ. பின்னாடி பட்டுச்சு. கிரிக்கெட் விளையாடுறது சண்டை போறது ஜாலியா. நீங்க கேட்டு பாரு. வைடு. ஐயாடா. மிஸ் பண்ணேன்டா. அடி வைடு. அவுட். டேய் குண்டில படுறதுடா. எங்கடா படுது? குண்டில படுது. அது ஓய்ட் உனக்கு. டேய் நோ பால் போட்டு இவங்க தான் அவுட் ஆவாங்க. கால்ல அடி இல்ல கால்ல அடி. ஃபர்ஸ்ட் வாயில தான் குறி வச்சிருக்கேன் நான். ஐயாடா. அவுட். இப்போ எங்க அவுட்? இங்க பட்டுச்சு. அது அவுட். விரல்ல பட்டுச்சு. அது அவுட். விரல்ல உங்கள LBW. கையில கிட்ட LBW. உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியாது. கையில LBW இருக்கு. கையில LBW இல்ல. கையில ரொம்ப நம்ம பேக் வாங்கி குடுறா. கிரிக்கெட் போச்சு 6 போச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மனசே விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் பத்தி தெரியாது. டேய் கையில போடுறதுக்கு LBW. நீங்க 0 ரன் தானே? நீங்க 0 ரன். நீ சொல்ல வேண்டாம். அப்ப நான் 1 எடுத்தா கூட வின்னு. இங்க பண்ணோம். டேய் ஒரு எதுக்கு அண்ணன் நீங்க போடக்கூடாதா? பேட்ல படம் போடக்கூடாது. அவரு குஷி வேற ஓடுறது. ஒண்ணுடா. அதுல கணக்கே இல்ல. என்ன பண்றீங்க? இந்த பேட் எல்லாம் உடஞ்சு தந்திருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் நல்லதுல விளையாண்டு எங்க பாருங்க எல்லாம் உடைச்சு. அதனால தான் என்னால அடிக்க முடியும். ஓ இல்லாட்டி அப்படி அடிச்சிருவீங்க. அடிச்சிருவேன். போட்டது ஸ்லோ பால். மழை வருது. சாய் வேணுமா? அப்ப எனக்கு ஒரே ஒரு பால் போட்டா. ஒரே பால். எப்படியும் அடிக்க மாட்டீங்க. சீக்கிரம் மழை வருது. மிளகா பீஸ் சாப்பிடலாம். போடு. அவுட். ஃபினிஷ். எனக்கு கிரிக்கெட் தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அப்படியா? 4 பால் தான் போட்டானுங்க. அப்ப இன்னும் 8 பால் இருக்குல்ல. ஒரு ஓவருக்கு 8 பால் என்ன புரியல. 2 ஓவருக்கு 12 பால். 4 பால் போட்டீங்க. அப்ப மீதி 8 பால் இருக்குல்ல. இங்க அவுட்ங்க. அத நாங்க புடிச்சிட்டோம். கேட்ச் புடிச்சோம்ல. அப்ப அவுட். ஏமாத்துறீங்க போ. நீங்க ரெண்டு 0 0 எடுத்துனால என்ன 0 எடுக்க வைக்கறாங்க. செகண்டரி. அவங்க எல்லா பால் பண்ணி. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான். யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க ஜெயிக்கணும்.
இதெல்லாம் இப்போ வளரும் போது எனக்கு இப்போ தோணுது. சின்ன வயசுல நம்மலாம் கிரவுண்டு கிரிக்கெட்லாம் போய் விளாடும் போது பெரியவங்களாம் வந்துட்டு தம்பி 2 பால் போடுறா அப்படிங்குவாங்க. அப்போல்லாம் செம்ம காண்டாகும், என்னடா நம்ம மேட்சை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது மோஸ்ட்லி 90s கிட்ஸ் தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க, இப்போ 2 பால் போட்டு தம்பி விளாடணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் செம்ம காண்டாகும் நமக்கு. அப்போல்லாம் அந்த ஃபீலிங் எங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ அந்த ஃபீலிங் இப்போ தான் எனக்கு அந்த இப்போ இந்த இடத்துல எனக்கு வளரும்போது அந்த அவங்களோட ஃபீல் எனக்கு தெரியுது. பட் நாட் 2K கிட்ஸு, நீங்கள் 90s கிட்ஸ், உங்களுக்கு உண்மையாலுமே அது ஒரு இது ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்குலாம். அது அந்த ஃபீலிங் உங்களோட ஃபீலிங் எனக்கு அது இப்போ புரியுது எனக்கு. சரி பால போடுறா, அது பேச வேண்டிய ஃபீலிங் அது. அது எமோஷ்னல், அது வரமாட்டேங்குது. அதனால நீ எனக்கே போடுறியா, வா எல்பி நாங்கள் அம்சரா, வா. LPW இல்லை LBW இருக்கேட்ட காலப்பத்துருது. ஸ்ட்ரைட்டாக பண்ணது அவுட்டு. நீ எப்போ கார்லேயே அடிச்சுட்டியாடா, கேட்ச் குடுறா. இருக்காது. நான் உஷாரேட்டா, உஷார் மாமா, உஷார் மாமா, உஷாரு. அவுட் இல்ல, ஸ்டெம்ப் அவுட். கால் தான் பட்டுச்சு, அவுட் இல்லடா. அவுட் என் கால்ல கூட ஸ்டெம்ப் பட்டுச்சு. அவுட், அது அவுட் தான்டா. ஏங்க உங்களோட வேஸ்டா இருக்காங்க. டேய் மெதுவா இங்க வந்து நின்றா. சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க. நீ வாடா, ஒரு பால் வச்சு போட்டுக்கிறேன். ஆச்சி நம்ம 2 டீம், அவன் வேற. நீ நிக்கும் போது நீ நானும் ஒழுங்கா பால் போட்டு ஒழுங்கா பேட்டிங் பண்ணிக்கலாம். அவனை அவுட் பண்ணிட்டான். ஓகே, இன்னொரு டீம். பாடா 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 அடடா போடா. எப்பறா மெதுவா போடுறா, போசப்பட. பூ மாதிரி போடுவா. உருட்டி விட்டா. ஓகே ஓகே, இது ட்ரையல் பார்த்தது. உருட்டி விடுற ட்ரையலா? கொஞ்சம் கொஞ்சம் மேல போடு. இது கூட அவுட், ரன் அவுட். ஸ்டெம்ப் இங்க இருக்கு. அவுட், ரன் அவுட். ஸ்டெம்ப் இல்ல, போடுறா. ஆச்சி நம்ம 2 டீம் என்ன? டேய் நம்ம 2 டீம் டாடி. இப்போதான் ஏன் டீம் நீங்க? பவர் டீம் யார் ஒரு டீம் இருக்கணும். நம்ம 2 டீம், நம்ம 2 டீம் பால் போடு. இந்த பக்கம் தட்டு, அந்த பக்கம் தட்டு. டேய் நம்ம 2 டீம்ல டேய் தாடா. அவுட் தான். தாடா. பேட்டிங் அவுட் தான். சரி நம்ம 2 டீம்டா. நான் உனக்கு வெளிய போய் சாய் வந்து 2 சாய் வந்து. சாயே வேணாம். அவுட். 4 மணி ஆகுது, 2 சாய் வந்து தரடா. 2 பால் தான். சரியா? எங்க இது அவுட்டுங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? கரெக்ட்டா போடு. ஃபர்ஸ்ட் 1 pitch போட்டு எல்லாமே போடு. 1 pitch 2 pitch. அவுட் போங்க. ஏய் போ. அவுட். டேய் போடா. நான் ஒரு ரன் அங்க போயிட்டேன். டக் அவுட். போங்க. பேட் தூக்கி இப்படியே கிரிக்கெட் விளையாடுவாங்க. போட்டி வச்சிருக்காங்க, நீ 10 ரன் அடிக்கணும். இப்படி கடைசி பேட்டிங் முடிஞ்சு, அவ்வளவுதான். நீ வந்து ஒரு ரன், ஒரே ரன் எடுத்து. இவன் அடிக்க மாட்டான். இப்ப நான் பண்ற பாருங்க, டக் அவுட் பண்ற பாருங்க. வெளிக்கிழமை என்ன ஜெயிச்சாச்சு? என்ன கோல்ல பிடிக்கிற? என்ன கோல்ல பிடிக்கிற? இங்க பவுலிங், இங்க பவுலிங். வா காமிக்கணுமா? இங்க வா, காமிக்கிறவா. வா கேமராமேன், இங்க வா. பேட் இங்க தள்ளு. இங்க வா. பிட்ச் அவுட். அவுட் எங்க பிடிச்சான்? அவுட் இங்க பிடிச்சான். இங்க என்ன பிடிச்சானே? இங்க பிடிச்சான். அங்க என்ன பாரு. அப்பு லைன் வரல. அப்பு லைன் வரல. அவுட். 2 பேர் விட்டு கொடுத்துருங்க எனக்கு. 2 பேர் அவுட். நான் வின். குச்சமே இல்ல. ட்ராஃபி போட்டு டேக். கடைசி வரைக்கும் எவனுமே ஜெயிக்கல. கடைசி வரைக்கும் எல்லாம் 0 தான். ஒண்ணுமே அடிக்காம பண்ண பால் ட்ராஃபி கிடைச்சு. இது வேணுமா? 0 ரன் எடுப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னிட்டு வந்து கேட்டுக்கலாம். அது 0 ரன் அடிச்சுட்டு ஒரு ட்ராஃபினா இப்படி கேட்டுக்கலாம். ஓகே, நான் தான் ஜெயிச்சேன். இவனுக்கு 2 தோத்துட்டானுங்க. இவனுக்கு கிரிக்கெட்டே விளையாடுறது இல்ல. நான் இது வரைக்கும் ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாண்டதே இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இங்க நிறைய சொல்லி கொடுத்தானுங்க. ஓவர்ஸ், அப்புறம் நோ பால், வைடு, யாக்கர்ஸ், அப்புறம் என்னடா யாக்கரு, அந்த மாதிரி என்னென்ன ஜோக்கர், இந்த ஜோக்கர்லாம் எதுவுமே சொல்லி கொடுத்துச்சுக்க. ஆனா எனக்கு ஒரே இது வேண்டா, இந்த பால் மட்டும் அடிக்கவே முடியல. அடுத்த நம்ம வேற ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கிளைமேட் சொல்லிருச்சு. இன்னைக்கு வந்து இடியுடன் மழை வரும் அப்படின்னு சொல்லி இங்க பாரில இருக்கிற ஒரு ரமணன் சார் சொல்லியிருந்தாரு. யாரு சொன்னாங்க? ரமணன் சார் தெரியுமா? ரமணன் சார் அதெல்லாம் தெரியாதுங்க. இதெல்லாம் 2K கிட்ஸ். நம்ம 90s கிட்ஸ். காலைல 7 மணிக்கு ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி டிவி போட்டு உட்காந்துருப்போமா, போட்டா அவர் சொல்லுவாரு, இன்று கனத்த மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை
அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. டிவி ஆஃப் பண்ணுவோம், கவர்மெண்ட் அறிவிக்கும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் லீவு. கோவை, நீலகிரி மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் கனமழை காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு போட்டுருவாங்க 7 மணிக்கு. அப்ப எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வச்சுட்டா? அது முடிஞ்சோடனே என்ன ஆகும்? மழையும் நின்றோம். சரியா, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நம்ம இந்த மாதிரி நிறைய ஜாலியா ஃபன்னா இருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாண்டு நிறைய ஃபன் பண்ணி நிச்சயமா தக்க தக்க தக்கன்னு அப்படியே மின்னுவோம். கோல்டா போட்டுக்க. சோ நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோக்கு ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஃபன் இருக்குன்னு சொல்லுங்க, நிறைய ஃபன் இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க, பை பாய். ஏங்க பாய் சொல்லுங்க. இன்னைக்கு மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பை பாய்.